ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி அடை பண்ணலாம். அதுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டா நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல கீரை இருந்துச்சு, உதிர் விட்டு இருந்ததுனால கீரையை பறிக்கிறோம். ராகி மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம். அதில் மிளகாய் வட்டல், சோம்பு ரெண்டையும் லைட்டாக குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். அது வந்து கார அடக்கி அதில் வெங்காயம் போட்டுக்கிட்டோம். அதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இது சக்கரை போட்டது இனிப்புக்காக, அதில் கொஞ்சமாக கீரை மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டால் வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இதை பிசைஞ்சு அடையாக போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வேணால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு தட்டிட்டு தட்டும்போது காட்டுறோம். அடையை தட்ட ஆரம்பிச்சிடலாம். தட்ட ஆரம்பித்து அப்படியே மெலிசாக தட்டி சிம்மில் வச்சோம்னா கருசாமல் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த அந்த முருங்கைக்கீரையோட வாசனை நல்லாயிருக்கும். சாதா சும்மா அடையை தட்டுறதை விட இந்த கீரையை போட்ட அடை வேறு வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கு எது தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.